ஹாய், இன்றைக்கி பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஒரு கட்டு பிரண்டை வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேங்க. கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா காடுகள் அங்கங்கே வந்து விளைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலாம். இப்படி பிக்கும்போதே நார் வரும், நாரை நம்ம எடுத்துடலாம். எனக்கு இந்த பிரண்டை துவையெல்லாம் செய்ய தெரியாது. இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு தடவை மட்டும் நான் எங்கள் ஊரில் வந்து இந்த துவையல் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ நான் கேட்டேன், அது எப்படி வந்து செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நல்லா வதக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து என்னமோ வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு அம்மியில் வச்சு தான் அரைச்சாங்க. அவ்வளோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்மளும் யூடியூப் சேனல் பார்த்து தான் நானுமே இந்த எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியல, அதை பார்த்து நான் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு வந்து இது இந்த நாரை வந்து இப்படி பிச்சு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப எரிச்சலே, ரொம்ப அப்படியே அந்த முள் குத்துன மாதிரி அப்படியே ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்துச்சு கை. அதாவது இந்த பிளேடு வச்சு கிழிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு எரிச்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படியே தான் எனக்கு இருந்துச்சு. நானும் சோப்பெல்லாம் போட்டு கையை நல்லா கழுவி பார்த்துட்டேன், சுத்தமாகவே போகலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நாரெல்லாம் நல்லா எடுத்துட்டோம். நல்லா ஒரு 2 அலசி எடுத்துடலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பிரண்டை எங்கே கிடைச்சாலுமே வாங்கிட்டு வந்து வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி துவையலோ அதை தொக்கை செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது கூட 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுடலாம். 2-3 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு இது கூட வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற 2 வெங்காயத்தை எடுத்து நான் அதை வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து அப்படியே வந்து ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பழமாக. நல்லா இதையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து பிரண்டை எடுத்து போட்டுக்கலாங்க. அந்த பிரண்டையில் வந்து அந்த இலையெல்லாம் இருக்கும், அதை கூட அப்படியே சேர்த்துக்கலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் வந்து அப்பப்போ தண்ணி தொளிச்சு வந்து அப்படியே வந்து வதக்கி விட்டுட்டேன். ஏன்னா அங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கனால அப்படி நான் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்தேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து நான் வந்து அலசி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். சீக்கிரம் ரெடி ஆகணும்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டு நம்ம வதக்கினோம்னா எல்லாமே கருகி போயிடும். அது வந்து வேகவே வேகாது. அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா வந்து வதங்கிடும். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் கடைஞ்சி அப்புறம் சாப்பாடு அந்த பக்கம் செஞ்சுட்டு இருந்தனால நான் அப்படியே வந்து அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இந்த பிரண்டையை எங்கே கிடைச்சாலுமே கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. பெரியவங்க எல்லாருமே டாக்டர் முதற்கொண்டு இதை தான் சொல்கிறாங்க. அரைச்சக்கப்புறமா அந்த நாராக லைட்டாக கொஞ்சம் தெரியும். ஆனால் இது சாப்பிடும்பொழுது எதுவுமே அரிக்கலாம் இல்லை, நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே எங்கள் ஊரில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மியில் அரைச்சி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது.